இதுவரைக்கும் இருந்த முதல்வர்கள்ல யாருனாலும் மார்க்கெட் பண்ணியிருக்காங்களா? இப்போ வேற விஜய் வந்து மார்க்கெட் பண்றாரு. எதை மார்க்கெட் பண்றாரு? தண்ணி அடிக்கிற சீன் மூலியமா தண்ணி அடிச்சா இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படிங்கறது வந்து மார்க்கெட் பண்றான். அது இன்னைக்கும் பாத்தீங்கன்னா விஜய் ட்ரிங்கிங் சீன்ஸ்னு நீங்க யூடியூப்ல போட்டா கூட தனியா கட் பண்ணி சில நிறைய ஸ்டேட்டஸ் இருக்கு. தண்ணி அடிக்கிற ஸ்டேட்டஸா வச்சிருக்காங்க. அப்போ டைரக்டா ஆர் இன்டைரக்டா வந்து அதை வந்து ப்ரொமோட் பண்றான். தண்ணி அடிங்க அப்படின்னு சொல்லி பசங்களை வந்து ப்ரொமோட் பண்றான், தூண்டுறான், ட்ரிகர் பண்றான். வேற எந்த கவர்மெண்ட்டும் டாஸ்மாக் வாங்க அப்படின்னு சொல்லி இங்கே பேனர் வச்சுருக்கா, இல்லை ப்ரொமோட் பண்ணுதா? ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதுக்கு கூட நிறைய விளம்பரங்கள் வருது, பெப்சிக்கு, 7-அப்புக்கெலாம். இது வந்து எதனா வரதா உண்டா? டாஸ்மாக் எல்லாரும் சின்ன பசங்களாம் வாங்கன்ட்டு டாஸ்மாகில் போய் தான் முதல்ல ஒரு தண்ணி அடிக்கிற இருக்கானாலாம் அப்படியும் கிடையாது. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவில் ஆவரேஜ் ஸ்டார்டிங் அதாவது லிக்கர் கன்சப்ஷன் ஸ்டார்டிங் ஏஜ் வந்து ஆவரேஜாக என்ன வயசு இருக்குன்னா 15 to 17 இயர்ஸில் வந்து முதல்ல வந்து லிக்கரை வந்து டேஸ்ட் பண்ணிடுறான் அப்படிங்கிற ஒரு ஆய்வு சொல்லுது. தமிழ்நாட்டுடைய ஆவரேஜும் அதுதான், இந்தியன் ஆவரேஜும் மோரார்லெஸ் வந்து 15 to 17 தான். 15 to 17 இருக்கிற பசங்க வந்து யாரால் முதலாக லிக்கர் கன்சப்ஷனுக்கு தூண்டப்படுறா? யாரால அவன் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சொசைட்டின்னு ஒரு மார்க் இருக்குது, நீங்களே எடுத்து பாருங்க. தன்னோட பிடிச்ச ஹீரோ மூலியமாக தான் அவர் உந்தப்படுறாருங்கிறது இருக்குது. சிகரெட்டும் அப்படி தான், லிக்கரும் அப்படி தான். அப்படிங்கிற பட்சத்தில் இது முழு பொறுப்பு யார் எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சினிமா நடிகர்கள் தான். அப்போது நீ கடந்த 20 வருஷமாக என்ன பண்ணனையோ அப்படி வளர்த்து வச்ச ஒரு ஜென்ரேஷன் தான் வந்து இன்னைக்கு தண்ணி அடிச்சுட்டு சிறுகிது. அதுக்காக எல்லா பேருமே தண்ணி அடிக்கிறாங்களாம் இல்லை. இன்றைக்கும் லிக்கர் கன்சப்ஷன் இல்லாத பசங்களும் இருக்காங்க. இப்படி 2 கேட்டகரி தான் இருக்காங்க, நம்ம முதல் சொன்ன மாதிரியே. ஆனால் பெருவாரியாக வந்து ஒரு இளைஞர் லிக்கர் கன்சப்ஷனுக்கு உள்ளாகிறது யாருனால அப்படின்னா, யார் வந்து ப்ரொமோட் பண்ணுறா அப்படின்னா நடிகர்கள் தான். அதில் முக்கியமாக வந்து விஜய் பெரிய ஒரு பங்கு உண்டு. ரஜினியால் சிகரெட் அடித்தவன் நிறைய உண்டு, ஆனால் விஜயனால தண்ணி அடித்தவன் ஏகப்பட்டது உண்டு. அதனால தான் அவன் என்ன சொல்கிறான், என் தொண்டர்களை திருத்த முடியல அப்படிங்கிறது. இது காரணம் வந்து யாரை சொல்கிறான் அப்படின்னா கவர்மெண்ட்டை சொல்கிறான். இந்த கவர்மெண்ட்டு மட்டுமா டாஸ்மாக் ஓப்பன் பண்ணிச்சு? அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஓப்பன் பண்ணலையா? இன்றைக்கி டாஸ்மாக் மூடிட்டாரா? மூடிட்டேன்னு சொல்லி 717 கடையை வந்து அவர் சொன்னது மூடவே இல்லை. எந்த கடையில் லிஸ்ட்டே அவங்க போடலை. அப்போது இதெல்லாம் நம்ம பொருத்தி பார்க்கும்போது டாஸ்மாக் அவசியமா, இல்லை ஒரு டாஸ்மாக் கடைகளில் வந்து சரக்கு விற்கிறது அவசியமா, அரசாங்கம் விற்கிறது அவசியமானா அதுக்கெல்லாம் ஒரு பெரிய நீண்ட ஸ்டடீஸ் இருக்கு. இவ்வளோ நாள் அனுபவத்தில் ஒரு அரசாங்கம் இவ்வளோ கேள்விகளுக்கு உள்ளாக்கப்படுது, இவ்வளோ கிரிட்டிசைஸ்க்கு உள்ளாக்கப்படுது. அந்த டாஸ்மாக் நடத்தணுமா? இமிடியேட்டாக மூடிட்டு போயிடலாம். அதனுடைய வருமானம் வந்து பெரிய லெவலில் ஸ்டேட்டோட எக்கனாமியில் வந்து பங்கு பெறது கிடையாது இருக்கு.